எங்கே தமது சத்ரு எங்கிருக்கிறான்? காமதேவன். அவன் என் நெஞ்சத்தில் புதைந்து நன்றாய் வஞ்சித்து வருகிறான். காமதேவன் தரும் வேதனையிலிருந்து முக்தி அளியுங்கள். தேவி, தாம் இவ்வாறு உரைப்பது தமக்கு அழகல்ல. நீரில் மூழ்கிய தம் பிராணன் காக்கவே அன்று உதவி புரிந்தேன். உண்மைதான். ஆனால் இன்று தம்முடைய வதனம் காணாது என் பிராணன் துடிக்கின்றது. தம்மை கண்ட மாத்திரம் முதல் வேதனை கடலில் வாடுகிறேன். அனுக்ஷணமும் தம் நினைவில் வாழ்கிறேன். தம் நாமத்தை எத்தனை முறை உச்சரித்தேன் என்று தெரியவில்லை. ராமன், அன்பு ராமன். ராமன் என் வாழ்வின் பிராணநாதன், வாழ்வின் சம்பூர்ணம், அனைத்தும் ராமநாமம். நாம் இருவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜனித்தவர்கள். அகிலத்தில் தமக்கு சமமான வீரன், அசகாய சூரன் எவரும் இல்லை. என் யௌவனத்திற்கு சமமான நங்கையும் இவ்வுலகில் இல்லை. இவ்விடைவெளி எதற்கு? தாம் ஒரு ஸ்திரீ. தமது வார்த்தையில் அர்த்தமில்லை. தாம் ஆற்றும் காரியம் அனர்த்தமானதாகும். தம்முடைய விருப்பம் நிகழ இயலாத ஒன்றாகும். நிகழும். விருப்பம் நிறைவேறும். அர்த்தம் கொண்ட நிகழ்வே. பொறுங்கள், சற்று நேரத்தில் வருவேன். பிராணநாதனே, இம்மாலையை என் கழுத்தில் சூடி இக்கணமே என்னை விவாகம் புரியுங்கள். பின் நானும் தாமும் வாழ்வில் ஒன்றாவோம். இனி அகிலத்தின் எந்த ஒரு சக்தியும் நம் இருவரையும் பிரிக்க முற்படாது. தேவி, தாம் வரம்பு மீறுகிறீர்கள். நான் வரம்பு மீறவில்லை. என் மன விருப்பத்தை தம்மிடம் உரைக்கின்றேன். எனது மன ஏக்கத்தை தம்மிடம் பறைசாற்றுகின்றேன். எனது உள்ளம் கொண்டிருக்கின்ற இன்பம் எனும் வேதனையை எடுத்து கூறுகிறேன். எரியும் தீக்கணலை அணைக்க வேண்டுகிறேன். தம் மன எண்ணம் எனக்கு விளங்கியது. வதுவாக விளங்கும் நான் தமக்கு முதலில் மாலை அணிவிக்க வேண்டும் அல்லவா? அதுவே சரி.